Good morning students. Lesson 4 Consumption and Investment Function. Continuation. Page number 59. Already we study about subjective matters. Now we study objective factors. Objective factors means அகவய காரணிகள். Objective factors are the external factors which are real and measurable. அதாவது உண்மையானது அளவிடக்கூடியது. These factors can be easily changed in the long run. Subjective factorsல கீன்ஸ் கூற்றுப்படி மாறாதுன்னு படித்தோம். இங்கே மாறுது, சேஞ்சுடு. In the long run, நீண்ட காலத்திற்கு இது மாறக்கூடியது. Major objective factors influencing consumption function. முக்கியமான objective factors பற்றி நம்ம பார்க்க போகிறோம். First one, income distribution. வருமான பகிர்வு. If there is large disparity between rich and poor, அதாவது பணக்காரவங்களுக்கு ஏழைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்ததுன்னா the consumption is low, நுகர்வு மிக குறைவாக இருக்கும். Because the rich people have low propensity to consume and high propensity to save. அதாவது ரிச் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா நுகர்வுக்கு குறைந்த அளவு செலவழிச்சிட்டு நிறைய சேமிப்பாங்க. The community with more equal distribution of income tends to have high propensity to consume. Suppose கம்யூனிட்டியில் நம்ம சொசைட்டியில் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமும் அதிகமாக இருக்கும். This view has been corroborated by VKRV Rao. இதை பற்றி யார் சொல்கிறதுனா VKRV ராவ்ங்கிறவர். ப்ரைஸ் லெவல் செகண்ட் பாயிண்ட். அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் செகண்ட் பாயிண்ட் விலை அளவு. ப்ரைஸ் லெவல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அதாவது நுகர்வு சார்பில் விலை அளவு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். வென் த ப்ரைஸ் ஃபால்ஸ், அதாவது விலை குறையும் போது ரியல் இன்கம் கோஸ் அப், உண்மையான வருமானம் நமக்கு அதிகமாகும். பீப்புள் வில் கன்சியூம் மோர், நிறைய பொருளை பீப்புள் வாங்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் ப்ராபன்சிட்டி டு சேவ், அதே போல் நிறைய சேமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆஃப் த சொசைட்டி இன்க்ரீசஸ், சமூகத்தில் இது அதிகமாகிட்டே போகும். பாயிண்ட் வேஜ் லெவல், கூலி அளவு. வேஜ் லெவல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். நுகர்வு சார்பில் வேஜ் லெவல், அதாவது கூலி அளவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் தேர் இஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேஜ் அண்ட் கன்சம்ஷன். வேஜுக்கும் கன்சம்ஷனுக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது கூலிக்கும் நுகர்வுக்கும். நம்ம நிறைய கூலி வாங்கினோம்னா நிறைய கன்சியூம் பண்ணணும்னு நினைப்போம். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ், நுகர்வு அதிகரிக்கும் போது வித் த ரைஸ் இன் வேஜஸ், கூலி அதிகமாக இருந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, நுகர்வு அதிகரிப்பாங்க, நுகர்வு செலவை அதிகரிப்பாங்க. சிமிலர் இஸ் த எஃபெக்ட் வித் ரிகார்ட் டு வின்ஃபால் கெயின்ஸ். அதாவது கூலி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கன்சம்ஷனும் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அதாவது வட்டி வீதத்தை பொறுத்தும் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நிறைய வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வில் என்கரேஜ் பீப்புள் டு சேவ். இப்போ பீப்புளுக்கு அது ஒரு சேமிப்புக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மோர் மணி அண்ட் ரெடியூசஸ் கன்சம்ஷன், நிறைய பணத்தை சேமிப்பாங்க, கன்சம்ஷனுக்கு குறைவாக செலவழிப்பாங்க. ஃபிசிக்கல் பாலிசி, நிதி கொள்கை. வென் கவர்மெண்ட் ரெடியூசஸ் த டேக்ஸ், கவர்மெண்ட் டேக்ஸை குறைக்கும்போது இந்த டிஸ்போசல் இன்கம் ரைசஸ், அதாவது செலவிடக்கூடிய வருமானம் அதிகரிக்கும். அண்ட் த ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் ஆஃப் கம்யூனிட்டி இன்க்ரீசஸ், அதாவது கன்சியூம், நம்ம நுகர்வுக்கும் பொருள்களை என்ன செய்வோம், அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம் டேக்ஸ் குறையும் போது. இந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் இன்க்ரீசஸ், அதாவது டேக்ஸ் அதிகமாச்சுன்னா இந்த ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் ஆஃப் த பீப்புள் பை ஆல்டரிங் இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஃபேவர் ஆஃப் புவர். அதாவது கவர்மெண்ட் அந்த டேக்ஸை அதிகரிக்கும் போது அது ஃபேவராக இருக்காது யாருக்கு, புவர் பீப்புளுக்கு. இன்கம் குறைவாக இருக்கும்போது அவங்க தேவையான பொருட்களை கன்சியூம் பண்ண முடியாது. கன்சியூமர் கிரெடிட், நுகர்வோர் கடன். இந்த அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அட் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வில் என்கரேஜ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு பை கன்சியூமர் டியூரபிள்ஸ் லைக், அதாவது சீக்கிரம் கெட்டு போகாத பொருள் தான் என்னது, டியூரபிள்ஸ்னு அர்த்தம். லைக் ஆட்டோமொபைல்ஸ், ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர், இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா பீப்புளுமே என்ன செய்வாங்க,
அந்த பொருளை வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. திஸ் புஷஸ் ஆஃப் கன்சம்ஷன், மக்கள் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. தென் டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ், மக்கள் தொகை காரணிகள். சர்டரிஸ் பாரிபஸ், the larger the size of the family வந்து பெருசாக இருக்கும்போது the greater is the consumption, அவங்களுடைய கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். besides size of family, stage in family life cycle, place of residence and occupation affect the consumption function. அதாவது சைஸ் ஆஃப் ஃபேமிலி, ஸ்டேஜ் ஆஃப் ஃபேமிலி, அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ரெசிடென்ஸ், ஆக்குபேஷன், இதை பொறுத்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதாவது நல்ல தொழில் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கன்சம்ஷன் இருக்கும், நல்ல லாபம் வந்ததுன்னா, இல்லைன்னா இருக்காது அந்த மாதிரி. ஃபேமிலிஸ் வித் சில்ட்ரன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஸ்டேஜ் ஸ்பெண்ட் மோர் தேன் தோஸ் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன். அதாவது ஃபேமிலியில் சில்ட்ரன் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் படிக்கும்போது இருந்த செலவை விட காலேஜ் எஜுகேஷனுக்கு நிறைய பொருள்களை கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அர்பன் ஃபேமிலிஸ் ஸ்பெண்ட் மோர் தேன் ரூரல் ஃபேமிலிஸ். அதாவது நகரத்தில் உள்ள ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டியது இருக்கும் கிராமப்புற ஃபேமிலியை விட. டூசன்பெரி ஹைப்போதீசஸ், அதாவது டூசன்பெரியுடைய அனுமானம். டூசன்பெரிங்கிறவர் ஒருத்தர், அவர் வந்து இதை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்கிறார். டூசன்பெரி ஹேஸ் மேட் 2 observations regarding the factors affecting consumption. அதாவது கன்சம்ஷனை பாதிக்கிறத 2 விதமான ஃபேக்டர்ஸ் வச்சு அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, ஏ பாயிண்ட், இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வு செலவு டிபெண்ட்ஸ் நாட் ஒன்லி ஆன் இஸ் கரண்ட் இன்கம். அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அப்போதைக்கு வர வருமானத்தை பொறுத்து மட்டும் இல்லை, பட் ஆல்சோ பாஸ்ட் இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த இன்கம், அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து அவங்களுடைய நுகர்வுத்தன்மை மாறுபடும். ஆஸ் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் accustomed to a particular standard of living, they continue to spend the same amount on consumption even though the current income is reduced. அதாவது கரண்ட் இன்கம் வந்து அப்போதைக்கு அவங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஏற்கனவே அவங்க நிறைய சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருந்தது என்றால் கன்சம்ஷன் அதிகரிக்கும். செகண்ட் பாயிண்ட், டூசன்பெரியுடைய ஹைப்போதிசிஸில் செகண்ட் பாயிண்ட், the consumption is influenced by demonstration effect. அதாவது கன்சம்ஷன் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டை பொறுத்து இருக்கு. the consumption standards of low income groups, அதாவது லோ இன்கம் வரக்கூடிய குரூப்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கன்சம்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹை இன்கம் குரூப்ஸ். அதாவது ஹை இன்கம் குரூப்ஸ் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ், இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, இந்த புவர் பீப்புள் வாண்ட் டு இமிட்டேட் த கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆஃப் ரிச். அதாவது புவர் பீப்புள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இன்கம் குறைவாக இருந்தாலும் ரிச் பீப்புள் நிறைய கன்சம்ஷன் பண்ணுறத பார்த்து அவங்களும் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஸ்பெண்டிங் பியாண்ட் தேர் இன்கம் லெவல். இதனுடைய ரிசல்ட் என்னென்னா, அவங்களுடைய இன்கம்மை விட அதிகமாக அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு டூசன்பெரியுடைய ஹைப்போதிசிஸ், டூசன்பெரியுடைய அனுமானம் இந்த அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸில் சொல்லப்படுது. தென் வின்ஃபால் கெயின்ஸ் ஆர் லாசஸ், அதாவது எதிர்பாராத லாப நஷ்டம். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் த ஸ்டாக் மார்க்கெட் லீடிங் டு கெயின்ஸ் ஆர் லாசஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிர்பாராத விதமாக லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டதுன்னா டென் டு ஷிஃப்ட் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது அது நுகர்வு சார்பை பாதிக்கும். ஷிஃப்ட் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், அதாவது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் குறையும் அல்லது அதிகரிக்கும். குறையும், டவுன்வர்ட்னா குறையும், அப்வர்ட்னா அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், முதலீட்டு சார்பு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். அதாவது முதலீட்டு சார்பு என்பது வட்டி வீதத்தை பொறுத்து அமையும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், முதலீட்டு சார்பு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். நுகர்வு சார்பு என்பது வட்டி வீதத்தை பொறுத்து அமைகிறது. There is a functional and inverse relationship between rate of interest and investment. அதாவது வட்டி வீதம் முதலீடு இது வந்து எப்படின்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், தலைகீழ்
தொடர்பு உடையது, வித்தியாசமான தொடர்பு உடையது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட், அதாவது நுகர்வு சார்பு கீழ் நோக்கி செல்லும். I is equal to F. F means investment function. I is equal to investment dependent variable, அதாவது சார்பு மாறிலி. R என்பது rate of interest independent variables, அதாவது சுதந்திரமான மாறிலி. மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டின் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், டிபெண்டர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் வாங்குறாங்க இல்லையா பங்கு, அந்த ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா பங்கு பத்திரம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட்டும் சில அந்த பத்திரங்கள் விற்கும் அந்த அண்ட் ஈக்விட்டிஸ். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அக்கார்டிங் டு கீன்ஸ் இட் இஸ் ஒன்லி ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து உண்மையான முதலீடு கிடையாதுன்னு சொல்கிறார். திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் ரிசல்ட் இன் அன் அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் ரியல் கேபிட்டல் ஆஃப் த நேஷன். அதாவது இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதனுடைய விளைவாக நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா உண்மையான முதலீடு நடைபெறுகிறது. இந்த வியூஸ் ஆஃப் கீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கீன்ஸோட கருத்து என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவும் உள்ளடக்கியிருக்கு, செலவுகளும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடும் உள்ளடக்கி உள்ளது. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டின் வகைகள். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தன்னிச்சையான முதலீடு. அண்ட் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் தூண்டப்பட்ட முதலீடு. ஃபர்ஸ்ட் we will see autonomous investment, தன்னிச்சையான முதலீடு. இன்வெஸ்ட்மெண்ட் that is not dependent on the national income, முதலீடு என்பது நாட்டு வருமானத்தை சார்ந்தது அல்ல. மெயின்லி டன் வித் த வெல்ஃபேர் மோட்டிவ் அண்ட் நாட் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ், அதாவது மக்களின் நலனுக்காகவே இந்த முதலீடு செய்யப்படுகிறது, லாப நோக்கத்திற்காக அல்ல. எக்ஸாம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், பிரிட்ஜஸ், ஸ்கூல், charitable houses, these are all the things are autonomous investment, not affected by rise in raw materials or wages of workers. இது வந்து அதாவது மூலப்பொருளையோ அல்லது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூலி கொடுக்குறதையோ பாதிக்காது. எசென்சியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன், இது வந்து நம்ம நாட்டை முன்னேற்றுறதுக்கு, அதாவது டிப்ரெஷன் பின்தங்கிய நிலையிலேருந்து முன்னேற்றுவதற்கு இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன், இது வந்து முதலீட்டை உருவாக்குவதற்கான ஒரு வழிவகை. விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் இன்கம், அதாவது வருமானத்தில் நம்ம மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இது பயன்படுகிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரேட் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது வட்டி வீதம், அப்புறம் லாப வீதம், இதை பொறுத்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சுதந்திரமாக செயல்படும் பொருளாதார நடவடிக்கைகளில். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்எலாஸ்டிக், அதாவது நெகிழ்வுத்தன்மை அற்றது. இது எப்போவுமே அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வால்யூம் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த சேம் அட் ஆல் லெவல்ஸ், எல்லா லெவல்லையும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லா லெவல்லையும் இது வந்து சேம் லெவலாக இருக்கும். இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் இஸ் ஹரிசாண்டல் parallel to x axis, அதாவது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹரிசாண்டல் parallel to x axis. இந்த டைம் ஆஃப் எக்கனாமிக் டிப்ரெஷன், அதாவது பொருளாதார பின்னடைவு ஏற்படும் போது இந்த கவர்மெண்ட் ட்ரை டு பூஸ்ட் த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும்னா இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணும். பூஸ்ட் மீன்ஸ் என்கரேஜ்மெண்ட். தஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட் இன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், அதாவது இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பொருளாதார நலன் கருதி செயல்படுகிறது. ஜென்ரலி கவர்மெண்ட் மேக் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்
பிகாஸ் ஆஃப் த வெல்ஃபேர் கன்சிடரேஷன். ஜென்ரலாக பொதுவாக கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மக்களின் நலன் கருதி செயல்படுத்துகிறது. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தூண்டப்பட்ட முதலீடு. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபிக்ஸட் அசட்ஸ். அதாவது ஃபிக்ஸட் அசட்ஸ்னால் சொத்துக்கள், நிலையான சொத்துக்கள். அண்ட் ஸ்டாக்ஸ்னால் பங்குகள். which are required when level of income and demand in an economy goes up. அதாவது லெவல் ஆஃப் இன்கம்மை பொறுத்தும் அவங்களுடைய டிமாண்டை பொறுத்தும் அது மாறுபட்டு கொண்டே இருக்கும். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். அப்படியே ஆப்போசிட். அது வந்து வெல்ஃபேர் மோட்டிவ், இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். இட் இஸ் ரிலேட்டட் டு த சேஞ்ச் ஆஃப் நேஷனல் இன்கம். இது நாட்டு வருமானத்தை தொடர்பு கொண்டு உள்ளது. The relationship between the national income and induced investment is positive. அதாவது ரெண்டுக்குள்ள தொடர்பு பாசிட்டிவாக இருக்கும். நேஷனல் இன்கமுக்கும் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு பாசிட்டிவாக இருக்கும். டிக்ரீசஸ் இன் நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் குறையும் போது லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். அண்ட் வைஸ் வர்ஸா, அதே போல் நாட்டு வருமானம் அதிகரிக்கும் போது இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகரிக்கும். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் எலாஸ்டிக். இது வந்து வருமானம், அதாவது மாறும் தன்மை உடையது. இட் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்லோப்ட் அஸ் ஷோன் ஹியர். இந்த மேப்பில் பாருங்கள், இந்த கிராஃபில் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். Autonomous investment, induced investment. What are the difference between autonomous investment and induced investment? இண்டிபெண்ட்டாக செயல்படுறது autonomous investment. இங்கே வந்து பிளானடாக செயல்படுறது induced investment. அப்புறம் வந்து இன்கம் இன்எலாஸ்டிக், அதாவது வருமானம் வந்து மாறக்கூடியது. சரியா? இன்கம் எலாஸ்டிக், இங்கே வந்து வருமானம் மாறாதது. வெல்ஃபேர் மோட்டிவ், மக்களின் நலன் கருதி செயல்படும். ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கத்துடன் செயல்படும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.